வணக்கம் உறவுகளே, நான் குட்டி. நான் டான்சிகா. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து பழமை போல குக்கிங் வீடியோ இல்லை. இன்றைக்கு எங்களோட வீட்டு மரத்தில் முருங்கங்காய் தான் ஆகி டவுனுக்கு கொண்டு கொடுக்க போகிறோம். ரெண்டு ஆளுங்களை புழுத குக்கிங் வீடியோ இல்லை தானே. எங்களோட வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி உறவுகளே, வாங்க வீடியோவை போவோம். நாங்க வீடியோக்கு வந்துட்டோம். நாங்க இன்னைக்கு முருக்கங்காய் தான் ஆய போறோம். எங்கட வீட்டு மேலத்தில் முருங்கங்காய் காட்டுவோம் மக்களுக்கு. ஏறி ஆயிலாம் முப்பத்தறியாலாம் ஆயிடலாம். சின்ன மரங்கள்லாம் இதுக்கு கம்பி தான் சரி. இப்ப குட்டிதான் முருங்கங்காய் ஆயுது. இது கஷ்டமான வேலை தானே. என்னடா மரத்துல ஏறி ஆயிரம்டா படம் ஆயிடலாம். முப்பத்தடியால தானே ஆயிரும். கொஞ்சம் கரைச்சல அதுக்குள்ளே கொண்டு இருக்கு. வளைஞ்சு வேறது கிட்ட முப்பத்தடியாத வேலை ஆயிடுச்சு. என்ன நான் ஆயிரம் பூவல் கொட்டுப்படுது. கொட்டை முறிஞ்சிட்டீங்களே. ஓ, கொட்டை முறிஞ்சிட்டு. முருக்கங்காய முறியும் தானே. மரத்துல 2000 எவ்வளவு படம் வேண்டாம். ஓ, எவ்வளவு கஷ்டப்பட்டுத்தானே ஆயிரம் இருக்குங்க. அப்படி ஆயிங்கோ. இந்த ஆயிங்க வாங்க, நான் பிடிச்சிட்டேன் ஆயிங்க. எனக்கு கிடக்கு என்னடா ஆயிரம். ஓ பாருங்க, அது 8வது இடத்துலதான் கிடக்குங்க. அதுல 8வது எட்ட குடிக்காதே ஆயிடும். இப்ப எங்களுக்கு கையை கட்டாத தூரத்துலயும் முருக்குங்க இருக்கு. என்னடா ஆயிரம் இது வேறுங்க ஒரு இதெல்லாம் ஓட்டுக்கு மேல நிக்கிற மரங்களா. இது எப்படி பாருங்க முருகங்க நிலத்தை. சரி, எல்லாத்தையும் பொறுக்குவோம். என்ன? ஓ, பொறுக்குவோம். எல்லாம் பொறுக்கி போடு பாப்போமே. ஓ
சரி உறவுகளே பாருங்க, முருங்கங்காய் ஆஞ்சு முடிஞ்சது. இனி முருங்கங்காய தெரிவு செய்யணும். இளக்காயல் கட்டக்காயில தெரிஞ்சு புரியும்பா அடுக்கணுமே. இவ்வளவு முருங்கங்காய் கிடக்கணும் யோசிக்காங்க. இது மலையுக்கான் காய்க்குமாங்க. மிஞ்சி மிஞ்சி வித்தாலும் ஒரு 1000 ரூபாய் காசம் பெருமண்டேக்கு. ஒரு வருஷம் நம்பிக்கையில இல்ல ஜனங்களுக்கு தான் கொடுக்கணும். வீட்டை வந்து எல்லாரும் நம்மளோட வரையில அந்த பட்சத்துலதான் நாங்களும் இல்லாடி சொந்த பந்தங்களும் இப்ப முருங்கங்காய் மலிவு தானே அப்ப கடையிலேயே வேண்டினு விளையாண்டா தான் பருவீனு அடிக்க போட்டு பாப்போமே. சரி உறவுகளே பாருங்க, முருங்கங்காய் அடிக்க காட்டியாச்சு. இதுகள் பிசினுங்க அவளாம் கழியுது முருங்கங்காய் பாருங்க, அவளாம் பிசின் பிடிச்சிட்டு கீழையும் விழுந்திருக்கு முருங்கங்காய். கீழையும் கொஞ்சம் கிடக்காதையும் இருக்கும். நல்ல கேதா அவைய இப்படி பிடிச்சு இதுக்குள்ள சரி விடுவோம். என்ன முறை கட்டு கட்டி விடுவோமே. என்னத்தால கட்டுப்படுதுன்னு பாத்தீங்கன்னா வாழை நேரம் அறுது உறவாக்கிக்க வைப்போம். சரி உறவுகளே, முருங்கங்காய் எல்லாம் வாங்கி கட்டியாச்சு. நான் கடைக்கு தான் கொண்டு போகிறோம் சந்தைக்கு. என்ன போதுன்னு தெரியாது. சரி நாங்கள் போய் கொடுத்துட்டு வந்து பார்ப்போம். சரி நாங்கள் எவ்வளோ முருங்கங்காய் விற்றுனாங்க? 1500 ரூபாய்க்கு. 1500 ரூபா முருங்கங்காய் கொடுத்தது. அதாவது 1 கிலோ முருங்கங்காய் வந்து 180 ரூபா. எங்களை முருங்கங்காய் 15 கிலோ உண்டு. 15 கிலோ வரை 1 கிலோ கழிவு வாழை 10 கிலோவுக்கு தான் கணக்கு. 10 கிலோட 1500 ரூபா வந்தது. 1500 ரூபா கட்டாது. அவர் 1550 ரூபா வந்தவர் 50 ரூபா கறி கட்ட சொல்லுது. 1500 ரூபா மிச்சத்துக்கும் 1500 ரூபா காசும் போயிட்டு ஒன்று நாங்கள் தேவையான பொருட்கள் எல்லாம் படிக்க பாருங்க. 1500 ரூபாய்க்கு தானே இவ்வளோ சாமான் பண்ணாங்களே. இது கொஞ்சம் மரக்கறிகள் விலை உறவா இருக்கு. ரெண்டில வெங்காயமும் கிடக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள வந்து பாவக்காயும் கேரட்டும் போஞ்சிக்காயில் இருக்கு. போஞ்சிக்காயில் இருக்கு. இங்கே இருக்கும் போஞ்சிக்காயில், தேசிக்காயும் இருக்கு. தேசிக்காய் சாமான முறைகளை வந்து வெங்காயம் இருக்கு. 2 கிலோ 2 கிலோ வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாய் மீன் சாமானும் பண்ணிருக்கிறீங்க. நல்ல விஷயம் தானே. சரி வாருங்க உறவுகளே, 1500 ரூபா காசுக்கு விழா பொருட்கள். முருங்கங்காய் கொண்டே வித்த காசு 1500 ரூபா. அது வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் தானே. நல்ல பெரிய வெங்காயம். சந்தையில் கொஞ்சம் சாமான் கொஞ்சம் விலை உறவு தான். மரக்கறிய யோசிப்பி இவ்வளோ அமௌண்ட்டுனா இப்போ நாங்கள் முதலே மாதிரி 5000 ரூபா வேணும் மரக்கறி பண்ணுறதுக்கு. நான் தானே வேண்டுறேன் கடையில், அதெல்லாம் சொல்கிறேன். சரி உறவுகளே, இந்த வீடியோ பெரிய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட நீங்களும் போய் சந்தையில மரக்கறி பண்ணி சாப்பிடுங்க. பீட்ரூட் வந்து நல்லது, ஓட்டத்துக்கு நல்லது. ஜூஸாக நிறுத்தி குடிக்கலாம், மரம் வறுக்கலாம், வெள்ளைக்கறி வைக்கலாம், கறி வைக்கலாம். அதே மாதிரி கேரட்டும் அப்படித்தான். கேரட்டு வந்து பச்சையாக சாப்பிட்றது நல்லது. இது வந்து நான் முதலே மாதிரி இருந்தா முட்டைக்காய் போட்டு பொரிச்சு சாப்பிட டேஸ்டா இருக்கு. போஞ்சிக்காயும் கேரட்டும் வெள்ளைக்கறி வைக்க நல்ல டேஸ்டா இருக்கும். பாவக்காயும் நாங்கள் கறி வைக்கலாம், வெள்ளைக்கறி வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். சரி உங்களோட இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.